ஓகே சார். வணக்கம் மாணவர்களே. தற்பொழுது 10ஆம் வகுப்பு புவியியல் 6ஆம் பாடத்தில் தமிழ்நாடு மற்றும் இயற்கை பிரிவுகளை பற்றி பார்க்கவிருக்கிறோம். இந்த பாடத்தில் தமிழ்நாடு மாநிலம் எவ்வாறு உருவானது, தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள் என்ன, தமிழ்நாட்டின் காலநிலை, மண் வகைகள், இயற்கை தாவரங்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் மற்றும் சுற்றுச்சூழல் பற்றியும் பார்க்கவிருக்கிறோம். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய வன உயிரினங்கள் பற்றியும் அதுக்கான விழிப்புணர்வும் இந்த பாடத்தில் நமக்கு இருக்கிறது. இந்த பாடத்தில் மேலும் சுவாரஸ்யமான சில தகவல்களை கூட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது பாருங்கள், இந்த பாடத்தில் இந்த மைண்ட் மேப்னு சொல்லலாம், மன வரைபடம். இல்லை தமிழ்நாட்டில் என்னென்ன இயற்கை பிரிவுகள் இருக்குது, என்னென்ன வேளாண்மை கூறுகள் இருக்குது, என்னென்ன ஆறுகள் இருக்குது, என்னென்ன மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலை என்ன இருக்குது, இந்த மாநிலம் எவ்வாறு உருவாது, அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை என்ன, இப்படி பீடபூமிகள், காலநிலை, மண் வகைகள், இயற்கை காடுகள், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பாடம். நீங்கள் கூட இது மாதிரி ஒரு பாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற உள்தலைப்புகளை வச்சு நீங்கள் ஒரு மைண்ட் மேப்போட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஈஸியாக இந்த ஒரு ஸ்டைல்லே நீங்கள் பாடத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த பாடத்தோட அறிமுகத்துக்கு வரலாம். தமிழ்நாட்டில் என்னென்னலாம் பார்க்க போகிறாங்கிறத அறிமுகத்தை சொல்கிறாங்க. தமிழ்நாடு உருவான விதம், அமைவிடம், பரப்பளவு, இயற்கை பிரிவு, ஆறு, காலநிலை, மண் வகைகளை பற்றி பார்க்குறோம். பாருங்கள், நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு மேப்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தெற்கில் இருக்குன்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வடக்கே காஷ்மீர், கீழே கன்னியாகுமரி என்பது நமக்கு தெரிந்த விஷயம். அதே மாதிரி தென் பகுதியில் இருக்கும்போது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இதெல்லாம் தென் இந்தியா அப்படின்னு சொன்னால் நம்ம மேப்பில் தென் பகுதியில் இருக்கணும். இந்தியாவில் தமிழ்நாட்டினோட அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சென்னை அடையாளமாக இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனும் மெரினா பீச்சும் நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம். 1956ஆம் ஆண்டு மாநிலங்கள் அப்போ தான் உருவாச்சு. மொழிகள் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறோம், முன்னாலே இப்படி தான் இருந்தது. நம்ம தமிழ்நாடுன்னு பேர் வராதுக்கு முன்னால் இது மாதிரி மாநிலங்கள் இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த முதல் மாநிலம் இந்தியாவில் எந்த மாநிலம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது? முதல் மாநிலம் எது? மொழி அடிப்படையில் எந்த மாநிலத்தை பிரித்தாங்க? இந்தியாவில் எது முதன்மையான மாநிலம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுதந்திரம் அடைஞ்ச பின்னால் முதல் மாநிலம் மாநிலத்தோட பேரு வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்படி உருவாச்சு, ஏன் உருவாச்சு, நம்ம மாநிலத்திலேருந்து கேரளா, ஆந்திர பிரதேஷ், மாதிரி கர்நாடகா எல்லாம் பிரிஞ்சு தான் நம்ம தமிழ்நாடு உருவாயிருக்கு. அது மாதிரி இதெல்லாம் நம்ம ஒரு மாநிலம் எப்படி உருவானதுன்னு நம்ம தெரிஞ்சு வைக்க வேண்டியது அவசியம். இது கொஸ்டின் இருக்குது. நான் இதுக்கு உண்டான விடையை நான் சொல்கிறேன். அதே மாதிரி சென்னை என்பதன் பொருள் என்ன, சென்னை என்ன, அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியம். சென்னை அதுக்கு என்ன பொருள், இப்போ இருக்கிற சென்னை
சொல்லுங்கள். சென்னை வந்து எப்படி வந்தது அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னைன்னு சொல்கிறோம். அந்த சென்னைன்னு ஏன் பேர் வந்தது? இப்போ ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கும். அது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அது மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் இது இருக்கும், அதாவது காரணம் இருக்கும். அந்த பெயர் வந்து ஏன் வந்தது, ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ தலைநகரமாக சென்னை ஏன் இருக்குது அப்படின்றதுக்கும் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு தெரியும். சென்னை வந்து பழைய பேர் வந்து மெட்ராஸ். இப்போ சென்னைன்னு உருவாச்சுன்னா அது எப்படி ஆச்சு என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் மாநிலம் என்ன, அப்புறம் சென்னைன்னு ஏன் பேர் வந்தது அது பார்க்கலாம். சரி, இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தமிழ்நாடும் ஒன்று. நாம் வந்து தென்பகுதியில் இருக்கோம். ஒரு 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சத்துலேருந்து 13 டிகிரி 35 வட அச்சம் வரைக்கும், 76 டிகிரி 18 கிழக்கு தீர்க்கத்துலேருந்து 80 டிகிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் கிழக்கில் கோடியக்கரை, மேற்கில் ஆனைமலை, வடக்கில் பழவேற்காடு ஏரி, தெற்கில் குமரிமுனை. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கோடி. அதனுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா 1,30,000 சதுர கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தென்பகுதியில் இருக்கோம். இது இந்தியாவை 11வது பெரிய மாநிலம். இது பரப்பளவில் 4% இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டோட்டல் பரப்பளவில் இது வந்து 4%. 11 அப்படின்னா இதோட நம்மளோட 10 பெரிய மாநிலங்கள் இருக்குது. எது முதல் மாநிலம் பெருசாக இருக்குது அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கிழக்கில் வந்து பழவேற்காடு சென்னைக்கு மேலே இருக்குது. இந்த பக்கம் கிழக்கில் வந்து கோடியக்கரை அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் மேற்கில் பார்த்திங்கன்னா ஆனைமலை, கீழே கொடைக்கானல் பழனிமலை இருக்கும். இப்போ கிழக்கே வந்து அங்கே மேலே தென்னைக்கு மேலே பழவேற்காடு வடக்கு, இந்த பக்கம் மேற்கில் ஆனைமலை, தெற்கில் கன்னியாகுமரி. புலிக்காட்டு வந்து பழவேற்காடுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் புலிக்காட்டு. தமிழ்நாட்டில் வந்து அந்த 4 கடைக்கோடி. இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சரு கரெக்டாக பண்ணணும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த பெரிய மாநிலம் எது, இந்தியாவில் பெரிய மாநிலம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சின்ன மாநிலம் என்ன அதுவும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி 4% தான் வந்து தமிழ்நாட்டில் அந்த பரப்பளவு இருக்குது அப்படின்னு சொன்னால் மற்ற மாநிலங்கள் அப்படி இருக்குது. அதே மாதிரி எல்லைகள் பாருங்கள். எல்லைகள் கிழக்கில் வந்து வங்காள விரிகுடா, மேற்கே வந்து கேரளா, அப்புறம் வந்து வடக்கே வந்து ஆந்திர பிரதேசம் இருக்குது, வடமேற்கே கர்நாடகா, தெற்கில் வந்து இந்திய பெருங்கடல். இதான் வந்து அங்கால இந்த நமக்கும் மன்னார் வளைகுடான்னு நம்ம கன்னியாகுமரி கீழே வந்து இருக்குது. அதே மாதிரி பாக்நீர் சந்தி நம்ம இலங்கைக்கும் தமிழ்நாடுக்கும் சென்ட்ரலில் இருக்கிறது வந்து பாக்நீர் சந்தி அப்படின்னு சொன்னாங்க. இது தென்கிழக்கில் பாக் ஸ்ட்ரீட் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழ்நாடு வந்து பாக்நீர் சந்தி, கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இதனுடைய கடற்கரை நீளம் அப்படின்னு சொன்னால் 940 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. எங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து மேலே சென்னை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் இருக்கிறது. இதில் ஒரு கொஷின் கூட கேட்பாங்க. இந்த கடற்கரையோர மாவட்டங்கள் மொத்தம் எவ்வளவு இருக்குது? தமிழ்நாட்டில் கடற்கரையை
ஒட்டி இருக்கிற அர்பன் மாவட்டங்கள் எவ்வளவு? நம்பர் கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். மேப்பை வச்சே சொல்லுங்கள். எவ்வளோ மாவட்டங்கள் கடற்கரை ஓரம் இருக்குது அப்படின்னா இங்கே கவுண்ட் பண்ணலாம். என்னென்ன மாவட்டம்லாம் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் யாரான்னு சொல்லுங்கள். செக் பண்ணுங்க இன்னொரு வாட்டி. நல்லா ஒன்னொன்னா ஒரு ஒரு மாவட்டமா செக் பண்ணுங்க. சென்னை ஒன்று இருக்கு. சரி, ஓகே. 13 மாவட்டங்கள் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இது மாதிரி என்னென்ன மாவட்டங்கள்லாம் அது மாதிரி இருக்குது. அது மாதிரி வந்து நம்ம கேரளாவை ஒட்டியுள்ள மாநிலங்கள் என்ன, கர்நாடகாவை ஒட்டியுள்ள மாநிலங்கள் என்ன, ஆந்திர பிரதேச ஒட்டியுள்ள மாநிலங்கள் என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன மாநிலங்கள்லாம் அந்த மொழி பேசுவாங்க அந்த தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம என்னென்ன மாநிலங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம இதில் பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் முதல்ல தொடங்கும் போது 13 மாவட்டம் தான் இருந்ததும். இந்த மாதிரி புதுசாக பாரு 35 மாவட்டமாக இதெல்லாம் டிவியில் வந்து நியூஸு. அப்போ இதுக்கு முன்னால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் 32 தான் இருந்தது. புதுசாக 5 மாவட்டங்கள் வந்திருக்கு. கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இதெல்லாம் சேர்ந்து 32ஓட ஒரு 5 சேர்ந்து 37 மாவட்டங்களாக இப்போ இருக்குது. இப்போ கொஷின் கேட்டாங்கன்னா 37 மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ புதுசாக நியூஸுங்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது அப்டேட் பண்ணணும். பழைய புக்கில் இருக்கிறது ஆன்சர் வேறையாக இருக்கும், புது புக்கு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால் வந்து எப்பவுமே புது தகவல்கள் டெய்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம பார்த்துக்குவோம் என்னென்ன மாவட்டங்கள் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம ஒரு மாவட்டமும் எப்படி பாருங்கள், அந்த போட்டுக்காம 32 + 5ன்னு ஆனால் 5 வந்து புதிய மாவட்டங்களாக வந்திருக்கணும். வந்து வருவாய் கோட்டங்கள் 75, வட்டங்கள் தாலுக் அப்படின்னு சொன்னால் 226 இருக்கும். அது மாதிரி பர்காக்கள் அப்படின்னு சொன்னால் அது 1000க்கு மேலே இருக்குது. வருவாய்கள் ரெவின்யூ வில்லேஜஸ் 16 சொல்கிற. மாநகராட்சி கார்பரேஷன் வந்து 15, நகராட்சி வந்து 125 இருக்குது. அதே மாதிரி ஊராட்சி ஒன்றியங்கள் அப்படின்னா 385 இருக்குது. பேரூராட்சிகள் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 500க்கு மேற்பட்டது இருக்குது. கிராம ஊராட்சி அதுவும் 13,000க்கு மேலே இருக்குது. இதில் மக்களவை எம்பி தொகுதி அப்படின்னு சொன்னால் 39, எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதிகள் 234 என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ எம்பி எவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்கன்னதும் நமக்கு இதன் மூலம் தெரிய வருது. இதெல்லாம் ஒரு ஜிகே கொஸ்டினாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கொஸ்டினுங்கெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ கம்ப்ளீட்டு என்னென்ன மாவட்டங்கள் இருக்குது, அந்த நம்மளை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள்லாம் என்னென்ன மாவட்டங்கள்லாம் இருக்குது, ஒட்டி இருக்கிற மண்டை மாவட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அங்கே டாப் மேலே நம்ம இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறோன்னு சொன்னால் என்னென்ன மாவட்டத்தின் வழியாக நாம் அந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் மேப்பு துணை கொண்டு தான் நம்ம பார்க்க முடியும். கூகுள் மேப்லலாம் வந்து அப்படி தான் தெரியும் எந்தெந்த ஊருக்கெல்லாம் நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து மேப் வந்து அவசியமாக அடிக்கடி பார்த்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். வந்து பொலிட்டிக்கல் மேப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் நமக்கு. அடுத்தது பார்க்கலாமா?
அரசியல் மேப். அடுத்தது வந்து நம்ம இயற்கை பிரிவு. அரசியலில் இது மாதிரி மேப் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் ஆறுகள், ரயில்வே பாதை, அப்புறம் சாலை வசதி எல்லாம் பார்ப்பாங்க. நான் சொன்ன இல்லை கொஷின் கேட்டுக்காங்க. கடலோர மாவட்டங்கள் என்ன, இது மாதிரி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மாநிலத்தோட எல்லைகளை பகிர்ந்து கொள்ள தமிழ்நாடு மாவட்டங்கள் என்ன அப்படின்னு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி என்னென்ன ஒரு மாவட்டத்தோட பேர் எப்படின்னா அந்த மாவட்டத்தோட தலைநகரில் அதனுடைய பேர் இருக்கும். இப்போ சென்னைன்னா சென்னை மாவட்டம் தான், தலைநகர் சென்னை தான். சிலருக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னன்னு சொன்னால் சென்னைன்றது ஒரு ஊரே கிடையாது, எல்லாம் அடங்கிய பகுதி தான். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சொல்கிறாங்க. தலைநகர் வந்து சென்னைன்னு வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அப்போ நீலகிரியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க. நீலகிரி என்பது ஒரு மாவட்டத்தோட பேர். ஆனால் அதனுடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா ஊட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்கிறாங்க, அதனுடைய தலைநகரம் வந்து நாகர்கோவில். இப்போ இது மாதிரி சில விஷயங்கள் மட்டும் மாறியிருக்கே ஒழிய மற்றபடி எல்லா மாவட்டத்தோட தலைநகரம் அதனுடைய பேரில் இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உன்னுடைய பள்ளியில் நீ கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா உன்னுடைய பள்ளி எந்த அச்ச தீர்க்கரேகையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிட்டு நீங்கள் வரலாம். பார்த்து வைங்க, கூகுளில் போய் தேடுங்க, உங்கள் ஸ்கூல் பேர் போடுங்க, எந்த அச்ச எந்த தீர்க்கரேகைகள், தமிழ்நாடு எந்த அச்ச என்ன தீர்க்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த நம்ம ஊர் நம்ம பள்ளிக்கூடம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மேப் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஆகும். இயற்கை அமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்த பாடத்தில் இயற்கை அமைப்புனா இந்த நம்ம தமிழ்நாடே பீடபூமியில் இருக்குது, காண பீடபூமியில். அது 135 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால் கோண்டுவானான்ற பகுதியிலிருந்து பிரிந்தது இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையும், தமிழ்நாட்டில் வடக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இருக்குது. அதை ஒட்டி வந்து பீடபூமிகள் இருக்குது, கடற்கரை சமவெளிகள் இருக்குது, உள்நாட்டில் இருக்கிற சமவெளிகள் இருக்குது அப்படின்னு 5 பிரிவாக பிரிக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமி, கடற்கரை சமவெளி, உள்நாட்டு சமவெளி அப்படின்னு 5 பிரிவாக பிரிக்கிறாங்க. கேரளா ஒட்டி இருக்கிற பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையும், வடக்கே இருக்கிறது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கும். பல்வேறு மலைகள் ஒட்டி இருக்கிற பீடபூமி, கடற்கரை சமவெளி, இது மாதிரியெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் பலதரப்பட்ட நிலத்தோட்டங்கள் அடங்கிய பகுதி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ தான் நம்ம எங்கே இருக்கிறோம், எந்த பகுதியில் இருக்கிறோம். நீங்கள் 5 இணைகள் சொல்லுவாங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இந்த 4மே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ நாம் எந்த பகுதியில் வசிக்கிறோம் அப்படின்னு. சரி, இப்போ மேற்கு தொடர்ச்சி பகுதியை பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தா வடக்கே நீலகிரியிலேருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டு இருக்கணும். சுவாமி தோப்பு, மருதமலை அது வரைக்கும் இருக்கும். 2000 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர் வரை இருக்குமா. 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குது. பல கணவாய்கள், பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், அச்சர் கோவில் கணவாய் என்ன பல கணவாய்கள் இருக்கான். கணவாய்னா 2 மலைத்தொடருக்கு இடைப்பட்ட பகுதியில் தண்ணி போகிற மாதிரி இருக்கும், அதுதான் கணவாய்ன்னு சொல்லுது. அதே மாதிரி வந்து ஆனைமலை, ஏலக்காய் மலை, வருஷநாடு, ஆண்டிப்பட்டி, அகத்தியர் மலை அப்படின்னெல்லாம் சில மலைகளும் இருக்குது. அங்கே பாருங்கள், படத்தில் பாருங்கள் மலைகள் எப்படி வளைஞ்சு நெறிஞ்சு போகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி சில மலைகளெல்லாம் டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்டில் சிறந்திருக்கும். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நீலகிரி மலை. தமிழ்நாட்டில் வடமேற்கு பகுதியில் இது இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கே பாருங்கள் எப்படி ரம்மியமாக இருக்குது. 2000 மீட்டருக்கு மேலே கிட்டத்தட்ட 24 சிகரங்கள் இருக்காது. உயரமான சிகரம் என்னன்னு பார்த்தா தொட்டபெட்டான்னு சொல்கிறாங்க.
பெட்டா. தொட்டான்னா கர்நாடகத்தில் வந்து பெரிய, பெட்டான்னா மலை. இப்போ பெரிய மலை அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் எது பெரிய மலையாக இருக்குன்னா தொட்டபெட்டான்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு முக்கூர்த்தி. இது அது 2600னா 2500 மீட்டர் உயரமாக இருக்குது. இன்னும் ஊட்டி, குன்னூர் இது மாதிரி முக்கிய மலைவாழ் இடங்கள் வந்து இருக்குது. சில தாவரங்கள், விலங்குகள், நீலகிரி வரையாடு தெரியுமா? என்னன்னு நீலகிரி வரையாடு என்ன சொல்லி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வந்து நீலகிரியில் இருக்கிறதுனால நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது நீலகிரி மலையில் தான் இருக்குது. மலை மேலே சர்வசாதாரணமாக ஏறும். அதுக்காக வந்து அது ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின் கூட அங்கே டூரிஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கும். நம்ம கீழே இருந்து மேலே வரைக்கும் அது ரிசர்வ் பண்ணிட்டு போனால் 3 பெட்டி இருக்கும். அதில் நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு போகலாம். ஆனைமலை அடுத்தது தமிழ்நாடு, கேரளா இது எல்லையில் பாலக்காட்டு கணவாய் தெற்கில் அமைந்திருக்காரு. புலிகள் காப்பகம், ஆலியாறு காடு, வால்பாறை மலை பலிடம், காடம்பாறை இதெல்லாம் வந்து இருக்குது. அடுத்த பழனிமலை மேலே இருக்குது. பழனி கோவில், முருகர் கோவில் இருக்குது. இது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் இது இருக்கான். இன்னும் உயரம் வந்து 2500க்கு மேலே இருக்குது. வேம்பஞ்சோலை, உயர்ந்த சிகரம், கொடைக்கானல், பழனிமலை இதெல்லாம் வந்து அந்த மலையில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல பசுமையான மலைகள்லாம் கொண்டது இந்த பழனிமலையில் இருக்குது. அடுத்தது ஏலக்காய் மலை. பாருங்கள், ஏலக்காய் பார்த்தாவே பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு கிலோ வந்து இப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா சொல்கிறாங்க. 100 கிராம் வாங்கினே 200 ரூபா கொடுக்கும். ஏலக்காய் நறுமணம் மிக்க பொருள். நல்ல ஸ்வீட்டு, பாயசம் அதுக்கெல்லாம் வந்து போடுவாங்க. இப்போ ஏலக்காய் அதிகமாக விளையிறதுனால இது ஏலக்காய் மலை, ஏலமலை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் அந்த தென்மேற்கு பகுதியில் இருக்கும். அதிகமாக ஏலக்காய் இருக்கிறதுனால இந்த பெயர் இருக்குது. இதில் மிளகு, காஃபி இதில் வந்து அதிகமாக இருக்குது. பழனிமலையும் வருஷநாடு பக்கத்தில் இருக்குது. அது என்னென்ன மலைகளெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பெரிய மலையானா தொட்டபெட்டாலேருந்து முக்கூர்த்தி, பெம்மஞ்சோடி, பெருமாள், கோட்டை மலை, பகர்கா இதெல்லாம் வந்து எவ்வளோ மீட்டர் உயரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வருஷநாடு, ஆடிப்பட்டி குன்று அடுத்தது பார்க்குறோம். நம்ம பாரு எவ்வளோ ரம்மியமான காட்சிகளாக இருக்குது இந்த மலைகளெல்லாம். மேகமலைனா அந்த பேர்லேயே இருக்கும். ஏலக்காய் மலைன்னா ஏலக்காய் இருக்கிற மாதிரி, மேகமலைனா மேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மேகமலையில் மேகம் அதிகமாக இருக்கும். கழுகு மலையில் கழுகு அதிகமாக இருக்கும். குரங்கணி மலையில் குரங்கு அதிகமாக இருக்கும். சுருளி, கும்பகரி நீர்வீழ்ச்சி இதெல்லாம் இந்த மலையில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றுக்கும் ஒரு காரண பேர் இருக்கும். அதே மாதிரி வில்லிபுத்தூர் மலைச்சரிவில் அணில் சரணாலயம் இருக்குது விருதுநகர் மாவட்டத்தில். வைகை ஆறு இது துறையோடு போதும் ஆறு. பொதிகை மலை இன்னும் மலை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்குது. சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலை, இது தெற்கு கைலாயம் அப்படின்னு பல பேரில் வந்து இதை சொல்கிறாங்க. இதுவும் வளமான பசுமை மரக்காடு, நீர்வீழ்ச்சிகளும் கொண்டது. இந்த கோயில்களெல்லாம் புகழ்பெற்று இருக்கான். களக்காடு, முண்டந்துறை, புலிகள் காப்பகங்கள்லாம் வந்து இங்கே இருக்குது. மகேந்திரகிரி குன்று இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லையில் இருக்குது. தென்பகுதியில் இருக்குது. சராசரி உயரம் 1845 மீட்டரு. விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் செயற்கைக்கோள் ஏவுதளத்தில், அதாவது ஃபியூவல் சென்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எரிபொருள் நிரப்பும் நிலையம் இந்த மகேந்திரகிரியில் இருக்குது. இந்த மலையில் தான் அது இருக்கான். நல்லா பசுமையான பாரு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலை பார்க்கலாம். கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இல்லாமல் விட்டு விட்டு பல இடங்களில் இருக்கும். பல ஆறுகளெல்லாம் இது வழியாக தாண்டி தான் வங்கக்கடலில் கலக்குது. இதனுடைய உயரம் வந்து 1100லேருந்து 1600
மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன், கொல்லிமலை, பச்சைமலை இதெல்லாம் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற வடக்கில் இருக்கும். இது மேக்ஸிமம் வடக்கு பகுதியில் இருக்கும், தமிழ்நாட்டோட வடக்கு பகுதி. இந்த மலையெல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற முக்கியமான மலைகள்னு சொல்கிறாங்க. ஜவ்வாது மலை, ஜவ்வாது மலை இங்கே பாருங்கள் இந்த படத்தில். இது வந்து ஏசியாவின் மிகப்பெரிய நுண்ணோக்கி டெலிஸ்கோப் இருக்கிற இடம். நான் கூட ஒரு வாட்டி எல்லாம் போயிருக்கேன். நான் உங்களுக்கும் டைம் இருந்துச்சுன்னா நான் அப்போ நான் ஒரு வாட்டி கூப்பிட்டு போகிறேன். இது நல்ல அருமையான பிளேஸு, பார்க்கலாம். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இது இருக்குது. 1200 1150 மீட்டர் வரைக்கும் பக்கத்தில் திருப்பத்தூரில் காவலூர்னு சொல்லுவோம். காவலூர் வந்து வாணியம்பாடி, திருப்பத்தூர் அங்கேருந்து நம்ம போனோம்னா அங்கே பார்க்கலாம். 1887 இது ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தொலைநோக்கி மையம். சாட்டர்டே மட்டும் இங்கே விடுவாங்க. அங்கே போய் ஈவினிங் டைமில் நம்ம பார்த்தோம்னா என்ன செயற்கைக்கோள் எல்லாம் இருக்குது, நமக்கு அங்கே வானத்தில் என்ன கோள்கள் இருக்கோ அந்த கோள்களை வந்து காமிப்பாங்க, பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே உள்ளார விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே அந்த சாம்பல் நிறமான கிரானைட் எல்லாம் அதிகமாக இருக்குது. பல வகைகள், மூலிகைகள், சந்தன மரம் அதெல்லாம் இருக்கும். எல்லாம் நம்ம இப்போ சந்தன மரம்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது, எல்லோரும் தெரியாமல் விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஊரில் வந்து நல்லா பார்க்கலாம். அது காவலூர் போனீங்கன்னா ஆசியாவிலே மிகப்பெரிய தொலைநோக்கி டெலிஸ்கோப் இருக்கிறத, என்னென்ன வான்வெளியில் என்னென்ன கிரகணங்கள், நட்சத்திரங்கள் இருக்குதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது கல்வராயன் மலை. கல்வராயன் பேர்லேயே கலவர் என்ற சொல்லிலிருந்து வந்ததான். கிழக்கு தொடர்ச்சி மலையில் இது முக்கியமான மலை. ஜவ்வாது, சேர்வராயன் மலைக்கு சென்றில் காவிரி பாலாறு அந்த பகுதியில் வந்து 600 1200 மீட்டர் வரை இது வந்து கல்வராயன் மலை இருக்குது. சேர்வராயன் மலை அடுத்தது பார்க்கலாம். 1200 1600 வரைக்கும் இந்த மலை இருக்குது. இது சேர்வராயன் அப்படின்னு ஒரு தெய்வத்தோட பேரில் வந்து வச்சுருக்காங்க. இது சோலை கரடு என்பது ஒரு முக்கியமான ஒன்று. இது ஏழைகளின் ஊட்டின்னு சொல்கிறாங்க. இந்த மலையில் வந்து சில முக்கியமான உயரமான மலைகளெல்லாம் இருக்குது. சேர்வராயன் மலை, பலமலை, உருகுமலை, குட்டிராயன், முகலூர், பலசமலை அப்படின்னு பல மலைகளை வந்து நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1000 மீட்டருக்கு மேலே இங்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி மலைகள் உயரம் வந்து எப்படி அளக்குறாங்க, நம்ம சாதாரணமாக நம்ம நின்னா கீழேருந்து எவ்வளோ மீட்டர் இருக்குதுன்னு உயரம். இது மாதிரி ஒரு மாவட்டமோ, ஒரு இடமோ, ஒரு மலையோ எப்படி வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு எங்கேருந்து அளக்குறாங்க என்பதை உங்களுக்கு சிந்தனைக்காக அந்த கொஸ்டினை வந்து நான் விட்றேன். நீங்கள் அது எப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் நாளைக்கு சொல்லுங்கள் எப்படி அளக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம இப்போ என்னென்ன மாவட்டத்தில், கோயம்புத்தூர்லன்னா மதுரை மலை, வெள்ளையங்கிரி, ஆனைமலை இருக்குது. தருமபுரியில் தீர்த்தமலை, சித்தேரி, வந்தல் மலை. திண்டுக்கல்லில் வந்து பழனிமலை, கொடைக்கானல். ஈரோடில் வெள்ளிமலை, சிவன் மலை. வேலூரில் ஜவ்வாது, ஏலகிரி, ரத்னமலை. நாமக்கல்லில் கொல்லிமலை. சேலத்தில் சேர்வராயன், கஞ்சமலை, சுண்ணாம்பு குன்று. விழுப்புரத்தில் கல்வராயன், செஞ்சிமலை. பெரம்பலூரில் பச்சைமலை. கன்னியாகுமரியில் மருதுவால் மலை. திருநெல்வேலியில் மகேந்திரகிரி, அகத்தியமலை. நீலகிரியில் நீலகிரி மலை. இப்போ நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் எந்தெந்த மலைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வாழக்கூடிய மாவட்டத்தில், நம்ம மாவட்டத்தில் என்ன மலை இருக்குது, என்ன மலையில் வாழ்கிறோம், எவ்வளோ உயரத்தில் நம்ம இருக்கிறோம், அதனுடைய தட்பவெப்பநிலை எவ்வாறு வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிற இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ நம்மளுடைய பொது அறிவுக்கு வந்து இது நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பதையும் நாம் நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மலைகள் பேர் பார்க்கணும். மலை பக்கத்தில் என்னென்ன இருக்குது, நம்ம மாவட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சால் தான்
நம்ம அதனுடைய சிறப்பு அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு நம்ம முதல்ல நாம் இருக்கிற மாவட்டம், அப்புறம் அதெல்லாம் மேப் பார்க்கணும். மேப் பார்த்து எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த மாவட்டம் இருக்குது. கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இது அமைஞ்சிருக்கான். ஒரு சின்ன மலை தான். 2800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் இருக்குது. 1300 மீட்டர் வரை இதுக்கு கிழக்கு கடற்கரை இணையாக வந்து இருக்குது. சுகலீஸ்வரர் கோவில் இதில் முக்கியமான ஒரு தலம். இங்கே வந்து நல்ல பசுமை மரக்காடு, சோலைக்காடு அதெல்லாம் இருக்குது. நிறைய எப்படி ஜிக்ஜாக அந்த கோயிலுக்கு காப்பி தோட்டம், பழங்கள், பூக்கள் எல்லாம் இருக்கும். பச்சை மலை, பச்சை பசேன்னு இருக்கிறதுனால பச்சை மலை. பாருங்கள் என்ன வலிச்சிருக்காங்கன்னு. பலாப்பழமே எவ்வளோ பலாப்பழம் இருக்குது. ஒரு மரத்தில் பாருங்கள், ஒரு கிளையில் பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக இருக்குன்னு சொல்லி. அப்போ பச்சை மலையில் பசுமையான அது இருக்குது என்பதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா எப்படி கொத்து கொத்தாக ஆக்கியிருக்கிறோம். நாம் இங்கே சாதாரணமாக பார்க்க முடியாது. அப்போ அந்த கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலையில் என்னென்ன வாழிடங்கள் இருக்குது, அப்புறம் ஊட்டி என்பது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கா, கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கா, நீலகிரி மலை வந்து ஏன் நீலமலைன்னு சொல்கிறாங்க, அது பேரெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீ இருக்கிற இடத்துல எந்த மாதிரி வகையான நிலப்பகுதி இருக்குது என்பதையும் உங்களுக்கு ஒரு சிந்தனை வினாவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமான பகுதி வந்து பீடபூமி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் முக்கோண வடிவத்தில் நமக்கு 60,000 சதுர கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீடபூமி வந்து பல பேரோட சொல்கிறாங்க. பாராமகால், மைசூர், 300லேருந்து 700 மீட்டர் வரை வந்து உயர்ந்து காணப்படும். அது தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம்லாம் வந்து இந்த பீடபூமி பகுதியில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கோயம்புத்தூர் பீடபூமி, நீலகிரி, தருமபுரி பீடபூமி இதெல்லாம் வந்து 150லேருந்து 450 மீட்டர் வரைக்கும் இருக்குது. சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு இதெல்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி மோயர் மைசூர் பீடபூமி இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பவானி, நொய்யல், அமராவதி அது மாதிரி வந்து ஆறுகள் எல்லாம் துணை ஆறுகளாக ஓடுதுன்றாங்க. நீலகிரி பகுதியில் வந்து சிகூர் பீடபூமி ஒரு முக்கியமானது ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி மதுரை பீடபூமி மதுரை மாவட்டத்தில் இருக்குது. வைகை, தாமிரபரணி நதியெல்லாம் வந்து இங்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சமவெளிகளை பற்றி பார்க்குறோம். 2 வகை பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து உள்நாட்டு சமவெளி, இன்னொன்று வந்து கடற்கரை சமவெளி. கடற்கரை பாலாறு, பண்ணையாறு, காவேரி, தாமிரபரணி இதெல்லாம் ஆறு வந்து உள்நாட்டு சமவெளியில் இருக்கும். காவேரி ஆறு பார்த்தீங்கன்னா வளமாக இருக்கும். அது மாதிரி வந்து சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இங்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த காவேரி நதி போகுதுண்டு. இப்போ உங்கள் இதுலேயும் உங்கள் மாவட்டத்தில் எந்த ஆறு போகுது? நம்ம மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்துலையும் இப்போ மலைகள் சொன்ன மாதிரி ஆறுகளும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆறு போகுது, எந்த டேம் இருக்குது, எந்த டேம் இருக்குது. இப்போ காவேரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. காவேரியில் என்னென்ன மாவட்டங்கள் வழியாக போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மாவட்டமும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த ஆறு எப்படி போகுது, என்ன மாவட்டங்கள் வழியாக போகுது அப்படின்னு சொல்லி மேப்பில் நம்ம குறிக்கும் போது ஆறுகளை குறிக்கணும். அது என்ன மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு குறிச்சேன்னா என்னென்ன ஆறுகளெல்லாம் போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பல விஷயங்களை வந்து நம்ம மேப் துணை கொண்டு கற்றுக்கலாம். மலைகள் மாதிரி ஆறுகளும் இங்கே குறிக்க பழகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அங்கே எங்கே டேம் இருக்குது என்பது நம்ம மாவட்டம் இருக்குது தென்பெண்ணைன்னு சொல்லியே. சரி பார்க்கலாம் இப்போ எங்கே இருக்குதுன்னு நீங்களே சொல்லிடுவீங்க. இந்த கடற்கரை சமவெளி வந்து கோரமண்டல், சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சோழர்கள் இருந்த பகுதி சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது வந்து நீங்கி இருக்குது. பல ஆறுகள் வந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் அகலத்துடன் இந்த சோழமண்டல கடற்கரை இருக்குது என்பதை பார்க்கலாம்.
இது மாதிரி கடற்கரையில் பார்த்தீங்கன்னா இங்கே மெரினா 2 சொல்லலாம். மெரினா கடற்கரை ஒன்று, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம். இது வந்து முக்கியமான கடற்கரையில் இருக்கிற முக்கியமான சுற்றுலாத்தலங்கள். வங்காள விரிகுடா கடற்கரையில் மணற்பாங்கான பகுதியில் இருக்குது. இந்த இயற்கை பிரிவில் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் சமவெளிகளும், நீல நிறத்தில் இருக்கிறது கடற்கரை பகுதி என்றும், நம்ம ப்ரௌன் கலராக இருக்குது பழுப்பு நிறத்தில் இருக்குது மலைகள் என்றும், கொஞ்சம் மஞ்சள் கலரத்தில் இருக்குது பீடபூமி என்றும் நம்ம இந்த இந்தியாவோட இயற்கை அமைப்பு வரைபடத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மேப் வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரி, மேப்பை பார்க்கணும். என்னென்ன மலைகள் இருக்குது, என்னென்ன ஆறுகள் இருக்குது, என்னென்ன பீடபூமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தோம்னா மேப்பில் நமக்கு குறிக்க சொல்லுவாங்க. அப்போ உன்னுடைய மாவட்டம் எங்கே இருக்குது, அந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிற மலைகளும் ஆறுகளும் தெரிஞ்சுக்கலாம். எந்த நில வகையில் நீ இருக்கிற என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மேப்பில் நான் கொடுக்குறேன், நான் என்னென்ன பிளேஸ் வந்து நீ குறிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அதை வந்து மேப்பில் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது வடிகால் அமைப்பு. ஆறுகளை பற்றி பார்க்குறோம். ஆறு வந்து கொஞ்சம் முக்கியமானது. நம்ம தமிழ்நாட்டில் பல ஆறுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஆறு இருக்குது அப்படின்னு சொன்னால் காவேரி, பாலாறு, பெண்ணை, வைகை, தாமிரபரணி. ஆனால் ஆறுகள் தாமிரபரணி இருக்குது. தாமிரபரணியில் நாம் அதாவது காப்பர் வெசலில் வச்சு குடிக்கிறோம். அது மாதிரி வந்து தாமிரபரணி அப்படி இருக்குமா தண்ணி. மற்ற ஆறுகள் எந்த ஆறு கடல்லே, அதாவது வற்றாத ஜீவ நதி எதுக்கு தமிழ்நாட்டில்னா இந்த தாமிரபரணி தான். எப்பவுமே தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. வடகிழக்கு பருவமழையிலும் தென்மேற்கு பருவக்காற்றில் 2 பக்கத்துலையும் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால தாமிரபரணி தண்ணியில் மட்டும் எப்பவுமே தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. இந்த திருநெல்வேலி அல்வா கூட எல்லாம் செய்கிறாங்கன்னா இந்த தாமிரபரணி இல்லை தான் செய்கிறாங்க. கரெக்டு. இது வந்து அந்த தாமிரபரணி அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. காவேரி கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் பிரம்மகிரி என்றுள்ள தலை காவேரி அப்படின்ற இடத்துல இது பார்க்கலாம். நம்ம இங்கே ஒகேனக்கல் போயிருந்தாலும் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. 3 படம் போட்டிருக்காங்க. மேலே தண்ணி போயிட்டு இருக்கிறது ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, கீழே வந்து மேட்டூர் டேமு. இது தலைக்காவேரி என்ற இடத்துல உற்பத்தியாகி கிட்டத்தட்ட 416 கிலோமீட்டர் அப்படியே போய் தமிழ்நாட்டுக்கு வருது. 64 கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாட்டில் பார்டராக வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் என்ற இடத்துல நீர்வீழ்ச்சியாக வந்து, அப்புறம் வந்து சேலம் மாவட்டத்தில் ஸ்டான்லி நீர்த்தேக்கம், அதாவது மேட்டூர் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் வழியாக தான் அங்கே டேமும் நமக்கு கட்டியிருக்காங்க. மேட்டூர் டேம்லேருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா பவானி ஆறு அதனுடைய துணை ஆறாக இருக்குது. அது காவேரியுடன் இணையுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் திருமுக்கூடல் என்ன, அதுவும் அமராவதி நொய்யல் ஆறும் வந்து இருக்குது. ஆனால் இது அந்த காவேரி அகண்டு போனதுனால இது பேர் அகண்ட காவேரி அப்படின்னு கூட இன்னொரு பேர் வந்து கொடுக்குறாங்க நமக்கு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 2 கிளையாக பிரிஞ்சு மேலே கோயில் ஸ்ரீரங்கம் கோயிலும் ஒன்று, இந்த பக்கம் காவேரி நதிக்கரையில் கரிகால் சோழன் கட்டிய கல்லணை. இதுவும் காவேரி பற்றி தெரிஞ்சும்போது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இது வந்து கொள்ளிடம், அந்த இடத்துல வந்து காவேரி வந்து கொள்ளிடம் தான் பிரிஞ்சு காவேரி டெல்டா உருவாக்குற மாதிரி சமவெளிகளை உருவாக்குது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ஸ்ரீரங்கத்தை வந்து தீவு மாதிரி பண்ணலாம். 2ஆக பிரிஞ்சு தீவு மாதிரி பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி
இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கும். தீவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் பல தீவுகள் இருக்குது. இவர் கூட என்னது அப்துல் கலாம் பிறந்தது கூட ஒரு தீவு தான். தீவில் தான் பிறந்திருக்காரு. பல தீவுகள். கரெக்டு. இது மாதிரி பல தீவுகள் வந்து பேரெல்லாம் வச்சுருக்காங்க. பாம்பன் தீவு, முயல் தீவு, குருசடை, நல்லக்கண்ணி, புலிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, கூப்பில் தீவு, விவேகானந்தா நினைவுப்பாறை, இதெல்லாம் வந்து தீவில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தீவு. தீவுன்னா தெரியும், 4 பக்கமும் தண்ணி, நிலத்தை வந்து சூழ்ந்துருச்சுன்னா தண்ணி, அதுக்கு வந்து தீவுன்னு சொல்லுவாங்க. பாலாறு. கர்நாடகத்தில் கோலார் மாவட்டத்தில் தலஸ்வரா என்ற இடத்துல வந்து இது உற்பத்தியாகி கிட்டத்தட்ட 17,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பாய்ந்து 57% தமிழ்நாட்டில் தான் இருக்கும். தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் இது வருதுன்றாங்க. இது செய்யாறு, கிளியாறு, அதனுடைய துணையாறு எல்லாம் 222 கிலோமீட்டரில் வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டம் வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்குது. இப்போ நியூஸில் தான் பார்த்துருப்பீங்க. இது தென்பெண்ணை ஆறு. கர்நாடகத்தில் நந்தி துர்கா என்ற இடத்துல இது வந்து உருவாகி கிட்டத்தட்ட 72% வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மாவட்டம் வழியாக போய் கிட்டத்தட்ட 247 கிலோமீட்டர் போய் இறுதியில் வந்து வங்கக்கடலில் வந்து இது கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மாவட்டத்தில் என்ன வகையான நீர்த்தேக்கம் டேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எந்த ஆறு போகுது, எந்த டேம் கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மேலே இருக்கிறது கெலவரப்பள்ளி டேமு, கீழே இருக்கிறது கிருஷ்ணகிரி டேமு, இந்த பக்கம் இருக்கிறது சாத்தனூர் டேம். அப்போ கெரிலம் என்ற கடலூர் பக்கத்தில் இந்த புதுச்சேரி அங்கே வந்து வங்கக்கடலில் அந்த பெண்ணையாறு கலக்குது. வாணியாறு, பாம்பனாறு, அதனுடைய துணை ஆறுகளாக இருக்குது. நல்லா மழை பெஞ்சால் மட்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்குது. இப்போ கிருஷ்ணகிரி அணை, சாத்தனூர் அணையெல்லாம் வந்து இந்த ஜனவரி, பிப்ரவரி மாதத்தில் மக்கள் வந்து நீராடுவாங்க. தை மாதத்துலலாம் புனித நதியாக இது கருதப்படுகிறது. பல்வேறு விழாக்களெல்லாம் கொண்டாடுறாங்க. மேலே இருக்கிற கிருஷ்ணகிரி வெள்ளப்பெருக்கு வச்சுன்னா இது மாதிரி தான் வரும். கீழே இருக்கிறது சாத்தனூர் டேமு. ரெண்டும் வந்து பெண்ணையாற்றில் முக்கியமானது. வைகை, நீங்கள் மதுரை போனீங்கன்னா இந்த மதுரை ஊருக்கு எங்கேயான கோவிலுக்கு அங்கேயும் போனீங்கன்னா இங்கே சென்ட்ரலில் ஆறு இருக்கும். அந்த ஆறு தான் வந்து வைகை நதி மதுரையில் இருக்கிறது. இது வருஷ நாடு குன்றில் வந்து உற்பத்தி ஆகி கிட்டத்தட்ட 7,000 சதுர கிலோமீட்டருக்கு மேலே இந்த பரப்பளவு கொண்டு இருக்குது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இது இருக்குது. 288 கிலோமீட்டரில் இருக்குது. தாமிரபரணி பேரே பாரு, காப்பர்னு சொன்னாங்க. வர்ணின்னா சிற்றோடையம். சின்ன சின்ன ஓடையில் இருந்து இந்த பகுதி வந்து அந்த மாதிரி செந்நிறத்துடன் இருக்கிறதுனால தாமிரபரணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாபநாசம் அந்த இடத்துல இருந்து மலைமூரில் வந்து அகத்திய முனிவரோடு தொடர்புடையது. இது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய திருநெல்வேலி பக்கத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அருகே இருக்குது. கரையாறு, சேர்வையாறு, மணிமுத்தாறெல்லாம் இருக்குது. இல்லை ஆறுகளும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நீர்வீழ்ச்சி என்னென்ன மாவட்டத்தில் என்னென்ன மலைகள் இருக்குது, ஆறுகள் இருக்குது என்பதை மேப்பில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து ஆறுகளை நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம மாவட்டத்தில் என்னென்ன ஆறுகள், மலைகள் இருக்குது, என்ன சமவெளியில் இருக்கும் என்பதும் நம்ம மேப்பு துணை கொண்டு நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன நீர்வீழ்ச்சிகள் இருக்குன்னு பார்க்கலாம். தருமபுரியில் ஒகேனக்கல், திருநெல்வேலியில் கல்யாண் தீர்த்தம், குற்றாலம், தேனியில் கும்பக்கரை, சுருளி,
நாமக்கல்லில் ஆகாய கங்கை, நீலகிரியில் கேத்ரின் பைக்காரா, சேலத்தில் கிள்ளியூர், விருதுநகரில் ஐயனார், கோயம்புத்தூரில் வைதேகி, செங்குப்பகுதி சிறுவாணி, கோவை குற்றம், திருப்பூரில் திருமூர்த்தி, மதுரையில் குட்லாம்பட்டி, கன்னியாகுமரியில் திருப்பரப்பு, காளிமேகம், உலக்கை, வட்டப்பாறை. இதெல்லாம் நீர்வீழ்ச்சி. ஒரு நீர்வீழ்ச்சியாவது நீங்கள் போய் குளிக்கணும், ஒரு மலையாவது பார்க்கணும், ஒரு ஆறுலாவது போய் குளிச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு ஆறுலாவது போய் நேரடியாக குளிக்கணும், பார்க்கணும் சொல்லுவோம். அதேமாதிரி கிளைமேட் எப்படி இருக்குது? நம்ம வந்து ஒரு மாடரேட் கிளைமேட், சமமாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் கடல் இருக்குது, மலைகளெல்லாம் இருக்குது. பூமத்திய ரேகைக்கு நம்ம தெற்கு பகுதியில் இருக்கிறதுனால கடகரேகைக்கு தெற்கு பகுதியில் இருக்கும். அதனால் என்ன பண்ண, நமக்கு சூரிய கதிர்வீச்சு ஆண்டு முழுவதும் அப்படி செங்குத்தாக விழுவாது. அதனால் கொஞ்சம் இருக்குது. குளிர்காலம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி பிப்ரவரியில் குளிர்காலம்னு சொல்கிறோம். கோடைக்காலம்னா மார்ச் மே வந்து எக்ஸாம் முடிஞ்சு நமக்கு லீவ் விடுற மாதம். தென்மேற்கு பருவக்காற்று ஜூன்லேருந்து செப்டம்பர் வரை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இருக்கிற சீசன் வந்து வடகிழக்கு பருவம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போ பாருங்கள், நவம்பர் மாதம் நமக்கு இந்த சீசன் தான், வடகிழக்கு பருவக்காற்று மழை பெய்யக்கூடிய சீசனில் இருக்குது. புயல் அதெல்லாம் அடிக்கக்கூடியது, மழை அடிக்கடி பெஞ்சிட்டே இருக்கும், வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படும். குளிர்காலம் ஜனவரி பிப்ரவரி காலத்தில் பார்க்குறோம். சூரியன் செங்குத்து பகுதியில் பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையில் இருக்கான். அதனால் வந்து அந்த மழை 15 25 டிகிரி வரைக்கும் இருக்கும் குளிர்காலம். ஒரு 5 டிகிரி சாதாரணமாக கம்மியாக இருக்கும். நீலகிரிலெலாம் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி இருக்குமா. கண்டு கூட ஒருத்தர் அங்கே நீலகிரியில் இருக்காது சார், அந்த டைம்லலாம் வராதிங்கன்றாரு. ஏன் பார்த்தோன்னா பைப்பில் திறந்தா தண்ணியாக வராதான். ஏன்னா சார் என்ன சார் வரும்னா தண்ணி வந்து ஐஸ் மாதிரி ஆகிடுமா. ஒரு சூடு பண்ணி தான் குடிப்பாங்களாம். கொஞ்ச நேரத்தில் திரும்ப அப்பப்போ எப்போ வேணுமோ அப்போ சூடு பண்ணி தான் குடிக்கணும். திரும்ப விட்டாங்கன்னா ஐஸ் ஆகிடுமா. குளிக்கவே முடியாதுன்றான். பைப்பில் தண்ணி வந்து அதுவும் சூடு பண்ணி தான் குளிக்கணும். ரொம்ப மூடு பண்ணியாக இருக்கும், வெளியவே வர முடியாது. சொல்கிறங்காலம் கொடுப்பாங்க. பள்ளிக்கு மாணவர்கள் போகும்போது ஷூவு சாக்ஸ் அதெல்லாம் போட்டு தான் கொடுப்பாங்க. அதேமாதிரி கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இங்கே வந்து சூரியன் செங்குத்தாக இருக்குது. இது வெப்பநிலை வந்து அதிகரிக்கும். 30லேருந்து 40 டிகிரி வரைக்கும். நாம் இருக்கிற பகுதி பரவாயில்ல, ஆவரேஜ் 25 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொல்லிகிட்டே இருப்போம், 30லேருந்து 40 டிகிரி எவ்வளோ டிகிரி அப்படின்னு சொல்லி. அக்னி நட்சத்திரம்னா என்ன அது தெரிஞ்சுக்கணும். வெயில் காலம்னா என்ன இருக்குது, அப்புறம் எங்கெங்கெல்லாம் எங்கே குறைந்த அளவு மழை பெய்யுது, மிதமாக எவ்வளோ பெய்யுது, அதிகமாக மழை பெய்கிற மாவட்டங்கள் என்ன, இதெல்லாம் வந்து நீ மேப்பில் குறிக்க தெரிஞ்சுக்கணும். தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொன்னால் மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் இந்த சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் வந்து விழுவதனால இந்த வடகிழக்கு பருவக்காற்று ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரை இருக்குது வடகிழக்கு பருவக்காற்று. நல்லா வந்து மழை பெய்யும், ஜோர புயல், வெள்ளம், மழை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து சராசரியாக கிட்டத்தட்ட 50% மழை வந்து இந்த இதில் பின்னாடியும் பருவக்காற்றுன்னு கூட இதுக்கு ஒரு பேரம். நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக ஒரு புயல் வருஷம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். டிசம்பர்லேயும் வரும். பொதுவாக இது வெப்பமண்டல சூறாவளி அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி இந்த கிழக்கு கடற்கரையில் வரும், நல்ல மழை பெய்யும். 50% மழை வந்து சூறாவளி புயல்னாலே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 100லேருந்து 200 சென்டிமீட்டர் வரை நல்ல மழை பெய்யுமா. அப்புறம் வந்து மண் பற்றி பார்க்குறோம். வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், உவர் மண், இந்த மாதிரி 5 வகையாக வந்து தமிழ்நாட்டில் மண்கள் இருக்குது என்பதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒன்று மண்ணை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வண்டல் மண் மாதிரி ஆற்றுப்படுகையில் இந்த மாதிரி வண்டல் மண்ணை பார்க்கலாம். கடற்கரை ஓரங்களும் பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. கரிசல் மண், கருப்பாக கரிசல் மண், அது மாதிரி வந்து ரிகர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. பருத்தி நல்லா விளையும். கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகரில் இது அதிகமாக இருக்குது. செம்மண் வந்து சிவப்பாக இருக்கும். இது வந்து சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும். நல்ல பழங்கள், காய்கறிகள் எல்லாம் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக விளையும். சிவப்பாக இருந்தால் செம்மண் ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சரளை மண் மலைச்சரிவில் இருக்கும். இது வந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும். நீலகிரியில் இந்த மண் இருக்குது. காஃபி, டீ, உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்கும். உவர் மண்
உப்பு இருக்கிற கடற்கரை பகுதியில் இருக்கிறது இந்த சோழமன்ன கடற்கரையில் வந்து உவர் மண் இருக்குது, அது அதிக அளவு உப்பு வந்து படிஞ்சிருக்கும் அப்படின்னாங்க. மண் அரிப்பு அதிகமாக தண்ணி வந்துச்சுன்னா மண் அரிச்சிட்டு போயிடும். அதனால மரம் வைக்க சொல்கிறாங்க. மரம் வச்சா வேர் வந்து பிடிக்கும். அப்போ வந்து அந்த மண் வந்து அரிச்சிட்டு போகாமல் இருக்கும். மண் அரிச்சிட்டு போனால் என்ன ஆகும், அந்த விளைநிலமும் அரிஞ்சிட்டு போயிடும். இயற்கை தாவரங்களை பற்றி நாம் பார்க்கும்போது இயற்கை கண்டிப்பாக அந்த மண் எப்படி இருக்கோ, வெப்பநிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தாவரங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா காடுகள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை இருக்குது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 20% தான் இருக்கும். 20% தான் இருக்குது. வெப்பமண்டல பசுமை மர காடு அப்படின்னு சொன்னால் அதிக மழை பெய்கிற இடத்துல இந்த பசுமை மாறாமல் இருக்குன்றாங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும். அது அங்கே சில மரங்கள் வந்து நல்லபடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உயரமான மலைகளெல்லாம் இருக்கும். என்னென்ன சேர்வரன், கொல்லிமலை, பச்சை மலை இங்கெல்லாம் இருக்கும். தேக்கு அதெல்லாம் வந்து இங்கே நல்லா விளையுமா. மா, பலா அங்கெல்லாம் முக்கியமான மரங்கள். மித வெப்பம் மலைக்காடு இருக்கும். 1000 மீட்டர் சராசரியாக இருக்கும். இது வந்து பொதுவாக குறைந்த உயரம் இருக்கும். நீலகிரி அது மாதிரி மலையில் இருக்கும். வெப்பமண்டலம் இலையுதிர் காடு. வெயில் காலத்தில் இலையை வந்து உதிர்ந்துடும். அதனால் வந்து இந்த இலையுதிர் காடு அப்படின்னு சொல்கிறாங்க. 30 மீட்டர் உயரம் வரைக்கும் இது இருக்கும். தேக்கு, வாகை, வெக்காளி அது மாதிரிலாம் இருக்கும். மாங்க்ரோவ் காடு கடலோர பகுதியில் டெல்டாவில் வந்து இந்த பகுதி இருக்கும். பிச்சாவரம் முக்கியமானது. கடலூர் மாவட்டம். நீங்கள் சிதம்பரம் பக்கம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் 1100 ஹெக்டேருக்கு இது இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட வந்து பெரிய காடு மாதிரி இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம். போட்டிங்லலாம் கூப்பிட்டு போவாங்க. நல்லா வந்து கடலில் வந்து தாவரம் இருக்குது. கடலுக்குள்ளே இருக்குது. போட்டிங்கில் போய் என்ன பண்ணுறோம், இந்த தாவரத்தை வந்து நம்ம வெவினீசியா மற்றும் ரைசோபோரோ என்ற தாவரம் வந்து அந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். மேற்கு வங்காளத்தில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு. இங்கே சதுப்பு நில காடு வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் இடத்துல இருக்குது. புயல் வந்தால் கூட பாதிப்பு அடையாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் CZMA என்பது வந்து கடற்கரை பகுதியில் புயல் வருதா மழை பெய்யுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது இருக்குன்றாங்க. இப்போ பசுமையான இடம் வந்து அந்த பிச்சாவரம் மாங்க்ரோவ் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம டூரிஸ்டாக போய் வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரத்தில் கூட இங்கே இருக்கான்றாங்க. வெப்பமண்டல முட்புதற்காடு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து மழை வந்து எங்கே கம்மியாக இருக்கும் அங்கே தான் பெய்யும். தருமபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு அந்த மாவட்டத்தில் வந்து காடுகள் எங்கே அதிகமாக இருக்குன்றது சொல்கிறாங்க. அப்புறம் முட்புதர் காடுன்னா முள்ளுங்களாக இருக்கும். அதே மாதிரி வன உயிரினங்கள் பல இடத்துல வந்து பறவைகள், விலங்குகள் எல்லாம் வந்து இருக்குது. நீலகிரி, மன்னார் வளைகுடா, அகத்தியர் மலையில் வந்து உயிர்கோள பெட்டகமாக பாதுகாத்து வர்றாங்க. எங்கெங்கெல்லாம் வன உயிரினங்கள் அழியாமல் பாதுகாத்து. தமிழ்நாடு மேப்பில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல அந்த உயிரினங்கள் ஜூ எங்கே இருக்குது, வன உயிரினங்கள் இருக்குது, பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நான் ஒரு நாள் உங்களுக்கு குஸ்ஸாக கொடுக்குறேன். ஓகேவா? எப்படி வந்து ஆன்சர் பண்ணது எங்கெங்க என்ன இல்லை, இது புக்கில் இருக்குது. புக்கிலே வந்து இது இருக்குது. ஓகே, நீங்கள் புக்கு பார்த்தே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன சரணாலயம் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி பேரிடர்னா மாதிரி ஐநாசாப் வந்து அபாய நேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலச்சரிவு, மழை அது மாதிரி பெய்யும்போது எப்படி இருக்கும். இப்போ நிலச்சரிவில் பார்த்தேன்னா நிலம் வந்து சரிஞ்சிட்டு போய்டும் மழை பெய்யும்போது. அப்போ மலைப்பகுதியில் இது மாதிரி தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கும். கோயம்புத்தூர், திண்டுக்கல்லாம், பழனிமலையிலலாம் அது மாதிரி விழுமா. அப்போ இது மாதிரி நிலச்சரிவு ஏற்படும் பகுதிக்கு முன்னால் எப்படி இருக்கணும், நிலச்சரிவு ஏற்படும் போது எப்படி இருக்கணும், நிலச்சரிவு பின்னே எப்படி இருக்கணும் அப்படின்னு டிவியில், ரேடியோவில் என்னென்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டு வச்சுருந்தா தான் இது நடக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், எங்கே போகணும், எங்கே பாதுகாப்பாக வரணும், அது மாதிரி ஏற்பட்டால் நம்ம யாரை கவனிக்கணும். இது மாதிரி வெள்ளப்பெருப்பார் தண்ணி வந்து என்ன பண்ணணும், தண்ணி உள்ளே ஊருக்குள்ளே வந்துடும். அப்போ இதுவும் அப்படி தான். வெள்ளம் வரதுக்கு முன்னால் என்ன பண்ணணும், வெள்ளம் வரும்போது என்ன பண்ணணும், வெள்ளம் வந்த பின்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அப்போ அதெல்லாம் சில வழிவகைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். வெள்ளம் வரும்போது நம்ம எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா வெளியே மீனவர்களும் போகக்கூடாது. லைட்டெல்லாம் தயார் வச்சுக்கணும்.
மின்சாரத்தெல்லாம் அணைச்சி வச்சிடணும். இணைஞ்சு பின்னால் வந்து அரசு என்னென்ன சொல்லுதோ அந்த நடவடிக்கை வந்து நம்ம இருக்கணும். நம்ம க்ளீன் பண்ணுற இது இதெல்லாம் இருக்கும். புயல் வரும். புயல் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், புயல் வரதுக்கு முன்னால் என்ன பண்ணணும், புயல் வரும்போது என்ன பண்ணணும், புயலுக்கு முன்னால் வந்தால் என்ன பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமான பகுதி நமக்கு இல்லாதனால நம்ம கவனம் இருக்கிறோம். ஆனால் மின்கம்பம்லாம் இது மாதிரி கீழே வந்துடும். அப்போ நம்ம அது மாதிரி டைமில் வெளியே போகக்கூடாது. கம்பிங்கெல்லாம் அறுந்து விடுவோம், மின்சாரம் இருக்கும். அது மாதிரி வறட்சி கூட வரும். வறட்சி வரும்போது வறட்சிக்கு முன்னால் என்ன செய்யணும், வறட்சியின் போது என்ன செய்யணும், வறட்சிக்கு பின்னால் நம்ம மழைநீர் சேகரிப்பெல்லாம் சொல்கிறாங்க. அதான் இந்த மாதிரி தீ விபத்து, காட்டில் வந்து தீ பரவும். இப்போது இந்த காட்டு தீ பரவுதுன்னா அதுக்கு முன்னால் என்ன செய்யணும், பரவும் போது என்ன செய்யணும், வந்து பின்னால் என்ன செய்யணும், இப்போ எப்படி தப்பிச்சுக்கணும், எப்படி இருக்கும். இது மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே தீ விபத்து ஏற்படுது, எப்படி போகணும், லிஃப்ட்டில் போகணுமா, படிக்கட்டில் போகணுமா, மின்சாரத்தை பயன்படுத்தணுமா, அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு மின்சார விபத்து ஏற்படுத்தினா ஒரு வீட்டில் ஒரு கடையில் இருக்கிறவங்க ரொம்ப பேர் இறந்துடுறாங்க. கூரை பகுதி எங்கே இருக்கணும், விளிம்பில் இருக்கணுமா, தீப்பொறி இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சுனாமி, கடற்கரை பகுதியில் சுனாமி ஏற்படும். சுனாமி ஏற்பட்டோன்னா அது மாதிரி வாகனங்கள், மரம் எல்லாமே அடிச்சிட்டு போயிடும். தமிழ்நாட்டில் 2004 ஏற்பட்டிருக்குது. இதுவுமே வானிலை அறிக்கையில் சொல்லுவாங்க. இப்போ சுனாமி வரதுக்கு முன்னால் என்ன பண்ணணும், சுனாமி வரும்போது என்ன பண்ணணும், சுனாமி வந்த பின்னால் என்ன பண்ணணும், இது எல்லாமே டிவியில் ரேடியோவில் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மீட்பு பணியெல்லாம் இருக்கும். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் அதே மாதிரி நில அதிர்வு, நிலநடுக்கம், எர்த்குவேக் ஏற்படும். நம்ம மாவட்டத்தில், நம்ம தமிழ்நாட்டில் கம்மி, ஆனால் சில இடங்களில் மலைப்பகுதியில் ஏற்படும். இப்போ அது மாதிரி ஏற்படும் போதும் நம்ம என்ன செய்யணும், ஏற்பட்டு பின்னால் என்ன செய்யணும் அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸு ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி கிழிஞ்சுன்னா ஒரு பெஞ்சு கீழே வந்து ஒழிஞ்சிக்கணும், மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடாது, இது மாதிரி லிஃப்ட்டை வந்து பயன்படுத்தக்கூடாது, எங்கேயும் வெளியில் நம்ம போகக்கூடாது வாகனத்தில். இதெல்லாம் வந்து நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டேன்னா அந்த விபத்துலேருந்து நம்மளை நாம் காப்பாற்றிக்கலாம் என்பதை நாம் நினைவில் வச்சுக்கணும். இப்போ நிலநடுக்க முன்னால் என்ன செய்யணும், நிலநடுக்கும் போது என்ன செய்யணும், நிலநடுக்கு பின்னால் என்ன செய்யணும். இப்போ பில்டிங்கெல்லாம் வந்துடும் பாருங்கள். அப்போ நம்ம கட்டுற பில்டிங் கரெக்டாக இருக்கணும், நிலநடுக்கிறது தாங்குற மாதிரி. இது மாதிரி பேரிடர் மேன்மையில் பல வகையான அமைப்புகள் இருக்குது. போக்குவரத்து, தீயணைப்பு, கால்நடை, உணவு, சுகாதாரம், வனத்துறை, அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அமைப்புகளும் இருக்குது. மாவட்ட நீதிபதியிலேருந்து ஊர்காவல் படை வரைக்கும் வந்து பல முக்கிய மீட்பு பணிகள் செய்கிறாங்க. இந்த பாடத்தில் நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு, காலநிலை, மண், இயற்கை தாவரம், என்ன மலைகள் இருக்குது, அதெல்லாம் இது மேப்லலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆறு, மண், காடுகள் எல்லாம் தமிழ்நாடு மேப்பில் என்னென்ன இருக்குது. இது மாதிரி வந்து வெப்சைட் என்ன இருக்குது, இந்த ஃபாரஸ்ட் tn.gov.in அங்கே போனோம்னா காடுகளை பற்றி பார்க்கலாம். tn.gov.in நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் பற்றி பார்க்கலாம். இது மாதிரி என்விரான்மெண்ட் tn.nic.inல சுற்றுச்சூழல், அக்ரிடெக்கில் வந்து வேளாண்மையை பற்றி பார்க்கலாம். இது மாதிரி சில தடவை நீங்கள் பார்த்து நல்லா பண்ணி இது கூட குவிஸெல்லாம் நான் கொடுக்குறேன், நீங்கள் நல்லபடியாக பண்ணலாம். ஓகே மேடம், நன்றி.